தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்தா அதுக்கு போடுற ஓட்டு பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்கு போடுற ஓட்டா? அப்ப இவர் கிறிஸ்டினுங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான. பொதுவா மாற்றத்துக்கான சாவி இவங்க கையில தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசுவாங்க. குறியிடுங்க. ஊழலுடன் கூடிய ஆட்சி தருவேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு பூரா அவங்க கைட் பண்ணி வரமாட்டாங்க. விஜய் கட்சியில அந்த இடத்துல ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா, அதாவது திரைமொழி திரை சித்தாந்தத்துல இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு இயக்கத்தோட சேர்ந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிடும். விஜயோட திரைமொழியில திரை சித்தாந்தத்துல எந்த இடத்துல நான் இன்ஸ்பயர் ஆகிறேன்? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. களம் தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. பல அப்டேட்ஸ் எல்லா அணிலிருந்தும் பல அப்டேட்ஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்ப நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு, திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்திச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி சம்பந்தமா சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அங்கிருந்து பல செய்திகள் வருது. இத்தனை தொகுதிகள் அப்படின்ற மாதிரியும் 2 ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்து முடிஞ்சது? உண்மையிலே காங்கிரஸ் திமுக என்ன திட்டத்தை வச்சிருக்காங்க சார்? அதிகாரப்பூர்வமா எதுவுமே இல்லைங்க. கனிமொழி அம்மா பார்லிமெண்ட் தொடக்கம் போயிருக்காங்க. ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது அறிவிப்பு வரலாம் அப்படின்னா அஜித் பவாரோட விமான விபத்து மரணம் ஏற்பட்டு போச்சு. பெரிய அறிவிப்புகள் வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ பேசப்படுகிற தகவல்கள் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். 2024 தேர்தல் இப்பதான் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நடந்து முடிந்தது. 1.5 வருஷம். காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ ஒரு 2 சீட்டு கம்மியாக தான் திமுக ஆஃபர் பண்ணுச்சு. ராகுல் காந்தி ரிக்வெஸ்ட்ல தான் 2 சீட்டு எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க. அப்பவே 26 சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசியாச்சு. இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், இதுல 10 சீட்னா அதுல 60 சீட் எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ்வளவு கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் தெள்ள தெளிவாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சொல்லியாச்சு. அதிகார பகிர்வு கிடையாது, எல்லாமே சொன்ன விஷயம் தாங்க. இப்போ 2 ராஜ்யசபா சீட் சான்ஸே இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்னா ஒரு சிதம்பரம் மாதிரி திமுகவுக்கும் அணுக்கமாக காங்கிரஸ்லயும் மூத்த தலைவராக இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. மற்றபடி தோளாந்தூர்த்திக்கு கொடுக்கறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுக சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தா ஆகணும். அப்படியான சூழ்நிலையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதுனால காங்கிரஸ் கட்சியோட என்ன அட்வான்டேஜ் கிடைச்சிடும்? இல்ல மைனாரிட்டி ஓட்டு அது எங்களை நம்பி தான் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இல்லை. இப்போ மைனாரிட்டி ஓட்டுல இஸ்லாம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, மொழி சிறுபான்மையினர், இந்த 3 தான் நம்ம முக்கியமா பார்க்க முடியும். அடிப்படை கேள்வி ஒன்று கேட்குறேன். மைனாரிட்டி ஓட் பேங்கு வெற்றி தோல்வியை டிசைட் பண்ற இடத்துல எந்த கட்சியுமே காசே கொடுக்கறது இல்லையா? பணமே செலவு பண்ண மாட்டாங்களா? என்கிட்ட இது கேட்டது கே சார் என்னாச்சு, என்னாச்சு மைனாரிட்டின்றீங்க, மைனாரிட்டி ஓட்டுக்கு நம்ம காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குல்லாட்டாரு. ரொம்ப கரெக்ட். அதாவது தேர்தல் எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாருக்கும் கொடுத்துரும், ஈக்குவலா பாக்குறாங்க, ஈக்குவலா கொடுத்துரும், வழியே இல்லைங்களே. பிஜேபி ஆன்டி பிஜேபி அதுல முஸ்லீம் ஓட்டு மாறும், அது நான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பிஜேபியை தோக்கடிக்கணுங்கிறது முஸ்லீம் ஓட்டோட முக்கியமான நோக்கமா? அப்படி இல்லைன்னா ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவது, சட்டமன்ற தேர்தலில் மாற்று முடிவு எடுப்பது, அது முக்கியமான நோக்கமா? நீங்களே சொல்லுங்களா. பாஜக எதிர்ப்புங்கிறது உங்களுக்கு பாஜக வரக்கூடாது. பாஜக வரக்கூடாதுன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்தா அதுக்கு போடுற ஓட்டு பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்கு போடுற ஓட்டா? அதுல டவுட் இருக்கு. விஜயோட பாஜக எதிர்ப்புங்கிறதுலயே ரொம்ப நிறைய டவுட் இருக்கு. அது போகுங்க, அவங்க தோத்துட்டாங்கன்னா சரி. அடிப்படையில
ஒரு தொகுதி. திமுக வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாரு. பிஜேபி அதிமுக வேட்பாளர் ஒருத்தர். பிஜேபியாவும் இருக்கலாம், அதிமுகவும் இருக்கலாம், அமமுகவும் கூட இருக்கலாம். தாவேகா காங்கிரஸ்ல ஒருத்தர். காங்கிரஸாவும் இருக்கலாம், தாவேகாவும் இருக்கலாம். இல்ல மைனாரிட்டி ஓட்டு தாவேகா காங்கிரஸ் வேட்பாளருக்கு விழுந்தா, ஏன்னா பிஜேபி அதிமுகவுக்கு விழாது. அதாவது முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு. இப்ப தாவேகா மற்றும் காங்கிரஸ் அடங்கிய அந்த கூட்டணிக்கு விழுந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு குறைஞ்சு அதுல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதை அவங்க விரும்புவாங்களா? அந்த ரிஸ்கை எப்படி எடுப்பாங்க? அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் உடனே அவர் உலமாக்களுக்கு மாத ஊதியம் அறிவிப்பு, கூடுதல் அறிவிப்பு 3000 5,000. அப்புறம் வக்ஃபு ட்ரைபியூனல் கோயம்புத்தூர்ல ட்ரைபியூனல், 3rd ட்ரைபியூனல் ஆரம்பிக்கிறோம்னு சொல்ற அறிவிப்பு. இதெல்லாம் எதை காட்டுதுங்க? எதை காட்டுதுன்னா மைனாரிட்டி ஓட்டை கன்சால்டேட் பண்ணணுங்கிறதா காட்டுது. அப்ப அது திமுக பக்கம் தானே இருக்கும். காங்கிரஸ் எந்த பக்கம் போனா என்ன? அது எப்படி மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆகும்? அப்படி ஷிஃப்ட் ஆகிருந்ததுன்னா வட இந்தியாவில் வெற்றி விட்டுருக்கணும்ல. சரி, இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள தொகுதியில பீகார்ல அப்ப ஏன் காங்கிரஸ் கூட்டணி தோத்துது? காங்கிரஸ் இடம்பெற்று இருந்த கூட்டணி. என்ன காரணம்னாங்க, மைனாரிட்டி ஓட்டு, குறிப்பா முஸ்லீம் ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு. அதுல நீங்க மாற்று கருத்தை வைக்க வேண்டாம். அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது மொழி சிறுபான்மையினர் ஓட்டும், கிறிஸ்டின் ஓட்டும். மொழி சிறுபான்மையினர்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசுறவங்க மேஜர். இப்போ மெட்ராஸ் மாதிரியான ஊர்லங்க 20% மேல அவங்க தெலுங்கு பேசுறவங்க. நீங்க வடசென்னைக்கு போய் பாருங்க, எவ்வளவு தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரே ஸ்டேட்டா இருந்தோம். பெரிய மதராஸ் ப்ராவின்ஸுங்க. எங்க டேஸ்ல, அந்த ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுற ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட திருநெல்வேலியில இருந்து சென்னை வரைக்கும் உண்டு. சென்னையில அதிகம். அது எல்லா கட்சியிலும் இருக்கு. காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கும், கம்மியா இருக்கும். திமுகலையும் இருக்கும், அதிமுகலையும் இருக்கும். அப்போ அவங்க காங்கிரஸ் இடம்பெற்ற கூட்டணிங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போட போறதே இல்லைங்க. அவங்க கட்சிக்கு தான் போடுறாங்க. ஆற்காடு வீரசாமி யாரு? சேர்பாபு என்ன மொழி பேசுறாரு? பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் 2 கட்சியிலும் இருக்காங்க. திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. அதாவது திராவிட ஓட்டு வங்கி தாங்க அது. அதிமுக பிறந்த உடனே அதிமுகவுக்கு வந்துருச்சு. இவ்வளவுதாங்க இயற்கை. அப்போ காங்கிரஸுக்குன்னு அந்த ஓட்டு வங்கி 1967 காலகட்டத்தில் இருந்துச்சு. அது படிப்படியா போயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. இன்றைய தேதிக்கு மொழி சிறுபான்மையினர் காங்கிரஸ் இடம்பெற்ற கூட்டணி, விஜய் கூட்டணி, அதனால அதுக்கு ஓட்டு போடுவோம்னு அவங்க போட மாட்டாங்க. நீங்க இதை சௌராஷ்டிரா மொழி பேசுகிற மதுரையிலையும் பார்க்கலாம். அப்புறம் ஹோசூர் பார்டர், கிருஷ்ணகிரி பார்டர்ல கன்னட மொழி பேசுறவங்களையும் பார்க்கலாம். மலையாள மொழி பேசுபவர்களையும் பார்க்கலாம். மலையாள மொழி பேசுபவர்கள், அதாவது கன்னியாகுமரி பார்டர்ல ஒண்ணு பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ். திமுகவே கிடையாது, அதிமுகவே பெருசா கிடையாதுங்க. கலைஞர் காலத்திலேயே நமக்கு எல்லை நெல்லை வரைதான், குமரி என்றுமே நமக்கு தொல்லையும் பாரு. கலைஞர் காலத்தோட நிலவரங்க. அப்போ மொழி சிறுபான்மையினர் ஓட்டு காங்கிரஸ் இடம்பெற்றதற்குன்னு மாறாது. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான், அது கிறிஸ்டின் ஓட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, விஜய் கிறிஸ்டின், ஜோசப் விஜய், அப்புறம் ராகுல் காந்தியும், ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு கிறிஸ்டியன் ஆரிஜின் இருக்கு, அதனால கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் திமுக கூட்டணியை விட்டுட்டு விஜய் கூட்டணிக்கு வந்துடும். இந்த அனாலஜி நான் என்னைக்குமே ஒத்துக்கிட்டதே இல்லை. என்ன காரணம்னா, கிறிஸ்டின் ஓட்டு பெரும்பாலும் சர்ச் பேஸ்டா டிசைட் ஆகுங்க. சவுத்துல நீங்க எடுத்தீங்கன்னா சர்ச் பேஸ்டா டிசைட் ஆகும். அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸுக்கு இருக்கும், மாற்று கருத்து இல்லைங்க. தூத்துக்குடி கொஞ்சம் எல்லையோர சில தொகுதிகளில் காங்கிரஸுக்கு இருக்கும், பிஜேபிக்கு இருக்கும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். பிற மாவட்டங்கள்ல கிறிஸ்டின் ஓட்டு, இப்ப திருச்சியே எடுத்துக்கோங்க, கிறிஸ்டின் ஓட்டு சைசபிள் ஓட்டு. இனிகோ எழுதியராஜ் யாரு? திமுக எம்எல்ஏ, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கமோ என்னமோ அவரோட கட்சி, அவரோட இயக்கத்துக்கு பேரு திமுக எம்எல்ஏ. அப்ப கிறிஸ்டின் ஓட்டு டிசைட் ஆகிற திருச்சி, அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திருச்சி, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், அதை சுத்தி இருக்கிற திருச்சி பார்ட்டு, அது திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்குங்க. தாவேகாவுக்கு எங்க இருந்து இருக்கு?
அப்ப இவர் கிறிஸ்டினுங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான கால்குலேஷன் யோசிச்சு பாருங்க. சார் பட் ஆனா ஒரு செய்தியில வந்துட்டு இருக்கு. இப்ப விஜய்னால இஸ்லாமிய வாக்குகள பிரிக்க முடியல. அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா டிஎம்கே அலையன்ஸ்க்கு போகுது. அதுல மாற்று இல்ல. ஆனா கிறிஸ்துவ வாக்குல அவர் ஒரு சின்ன ஒரு டென்ட் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதுல ஒரு சின்ன பார்ட்ல அதாவது ஒரு 2% அவர நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. நீங்க அத முழுவதும் மறுக்கிறீங்களா சார் அது? நான் அப்படி மறுக்கவே இல்லைங்க. விஜய்க்கு வந்து எல்லா தரப்புலயும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண் ஓட்டு வங்கி இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். சினிமா கவர்ச்சியும் அதுல ஒரு காரணம். எல்லா சமுதாயத்திலும் இருக்குங்க. வன்னியர் நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கோர் ஏரியால. அவங்க சொல்றாங்க வன்னிய இளைஞர்கள் பழைய மாதிரி இல்லைங்க. பாமகன்னு அவங்க கைட் ஆகி போவாங்க. இப்ப அப்படி இல்ல. விஜய் பக்கம் திரும்பி இருக்குங்க. கரெக்ட் தான். கிறிஸ்தவ இளைஞர்கள் திரும்பி இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இது வந்து அக்ராஸ் எல்லாத்துலயும் இஸ்லாமிய இளைஞர்களை தவிர மற்றபடி எல்லாமே வந்து அந்த 30 வயசு கீழே இருக்கவங்கள ஒரு பெரும்பகுதி வந்து விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சி வரட்டுமே, அவரும் வரட்டுமே. இது யாரு தெரியுமா? இது எப்பவுமே இவங்க இருக்கிறவங்க. அதாவதுங்க திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். 2 கட்சியுமே சரியில்லை. யாராவது ஒருத்தருக்கு புதுசா ஓட்டு போடுவோம். 2006ல விஜயகாந்துக்கு யாரு ஓட்டு போட்டா? இவங்க தான். அது எப்பவுமே இருக்கும். அதாவது ஒரு புதிய வருகை நோக்கி நகர வாக்குகள் தான் அப்படின்னு தான் பாக்குறீங்க. மாற்றத்துக்கான கிருஷ்ணா இருக்காரு. அதுக்காக அப்படின்றது மாறல அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. அது போதுங்க. பொதுவா மாற்றத்துக்கான சாவி இவங்க கையில தான் இருக்கு. இப்ப நாங்க இளைஞர்களாக இருந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் டிசைட் பண்ணாம மொழி உணர்வு, சுயமரியாதை, மாநில உணர்வு இதெல்லாம் மேலோங்கி இருந்தது. காரணம் என்னன்னா சமுதாயத்துல ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஊர்ல சில தெருவுல நம்ம நுழையவே முடியாதுங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம். அதாவது நம்மளோட தாத்தா, நம்மளோட அப்பா இடுப்புல வந்து துண்டு கட்டிட்டு போகணும். தோல்ல போட்டு போக முடியாது. எத்தனையோ தெருக்கள் என்னால சொல்ல முடியுங்க. எப்போ 60கள்ல 60 இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. அப்போ 60ல திராவிட இயக்க தலைவர்கள் துண்டு எடுத்து தோல்ல போட்டுட்டு பேசுறாங்க இல்லைங்களா? அதுவே பெரிய குறியீடா இருந்தது. அத்தாடி துண்ட தோல்ல போட்டு பேசுறாங்கய்யா. என்ன மாதிரி கெத்தான நம்ம ஊர்ல இருந்து பேசுவாங்க. மந்தையில, திடல்ல கூட்டம் போடுவாங்க. மதுரையில வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதியில கூட்டம் போடுவாங்க. அது துண்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசுவாங்க. குறியீடுங்க. அப்போ அதுல அட்ராக்ட் ஆகும். சால்வ தோல்ல போடுறது, பொன்னடையாக போர்த்துதல், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருந்ததுங்க. காலம் வேற. அப்போ அதுல கைட் ஆகி போனோம். இன்னைக்கு சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை. இல்லைங்கும் போது திரைமொழி, திரை கதாநாயகர்கள் அவங்க பேர்ல அது ஒரு பிடித்தம் இருக்கு. எங்களுக்கும் இருந்ததுங்க. ஆனா அந்த திரைமொழி சித்தாந்த மொழியோட சேர்ந்து இருந்தது. எம்ஜிஆரோ, எஸ்எஸ்ஆரோ சித்தாந்தத்தையும் சேர்த்து பேசினாங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் தெரிந்தவன் தொழிலாளி. சரிண்ணா, என்ன மாதிரியான பாட்டுங்க. அப்படி நாங்க வேற மாதிரி அதை பார்த்தோம். ஆனா பாடினது சினிமா ஸ்டார் தான். எஸ்எஸ்ஆர் சினிமா ஸ்டார் தான். சிவாஜி சினிமா ஸ்டார் தான். சிவாஜி கொஞ்சம் பண்ணையாரிசமா பேசிட்டே வருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா சவாலை சமாளின்னு ஒரு படம். அதுல வந்து ஒரு பண்ணையார்களுக்கு எல்லாம் எதிராக குரல் கொடுப்பாரு. அவரோட 100வது படமோ 150வது படமோங்க. ஜெயலலிதா ஹீரோயின் அந்த படத்துல. அப்போ சிவாஜியே வந்து அவரோட பேட்டனை மாத்தணும்னு முயற்சி பண்ணாரு. அது எடுபட்டுச்சானா? எடுபடலை. அதுக்கு வர வந்த தேர்தல்ல சிவாஜியே வந்து பழைய காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணி காமராஜர் என் தலைவர்னு சொல்லி அது எடுபடலை. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவுல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் பிரதிநிதியா நம்ம பார்த்துடுறோம். அவங்க மாறும்போது நம்ம அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறது இல்லை. நம்ம தான் மாற்றத்துக்கான சாவி. உண்மையிலேயே அவங்க மாத்துறாங்க. ஆனா அவங்கள அந்த மாற்றத்தின் சாவியாக நம்ம அங்கீகரிக்கல. உங்களுக்கு அந்த நுணுக்கமான உளவியல் புரியுதுல்ல? அப்ப விஜய் எந்த மாற்றத்துக்கான சாவி? என்ன கொண்டு வர போறாரு சேஞ்ச்? அவர் சொல்றதெல்லாம் என்னங்க? கொள்கை தலைவர்கள் யாரு? எல்லாமே திராவிட இயக்க தலைவர்கள் தான். அப்போ புதிதாக அவர் என்ன சொல்றாரு? நான் வந்தா ஊழலற்ற ஆட்சி தருவேன்னு சொல்றாரு. யாரு இது வரைக்கும் சொல்லல? நான் வந்தா ஊழலுடன் கூடிய ஆட்சி தருவேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. எப்படிங்க சொல்ல முடியும்?
ஆனா சார் உலகம் ஒரு உச்சபட்சமான இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். மிகப்பெரிய அளவுல மாசம் ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளத்த விட்டுட்டு நான் வரேன். என் கெரியர்ல இருந்து உச்சத்துல இருந்து நான் வரேன் அப்படின்ற மாரி விஷயத்த பேசுறது. அதே மாரி வந்து நான் ஏற்கனவே நெறைய காச பார்த்துட்டேன். எனக்கு காசுங்கிறது புதுசு இல்ல. அத பார்த்து நான் ஏமாற மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். நான் நல்ல நிர்வாகத்த குடுப்பேன் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு மக்கள்ட்ட. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது எப்படி மக்கள்ட்ட கனெக்ட் ஆகும்னு பார்க்குறீங்க? இப்போ விஜயோட இன்றைய சம்பளங்கிறது, எம்ஜிஆரோட அன்றைய சம்பளம் எல்லாமே உச்சம் தானே. ம். எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் வாங்கின சம்பளங்கிறது உச்சமா தானே இருந்திருக்க முடியும். அன்றைய காலத்துக்கு 1960ல வந்து இருந்த தொகைங்கிறது நீங்க எத்தனையோ மடங்கு பெருக்குனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தொகை அவ்வளவுதானே. அப்ப எல்லாருமே அவங்க கரியரை விட்டுட்டு தானே வந்திருப்பாங்க. ஏங்க என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தங்க அவன் வந்து டாக்டர். அந்த காலத்துல எம்பிபிஎஸ் சீட்டே கிடைக்காது இல்லைங்களா? 6 காலேஜோ 4 காலேஜோ தாங்க தமிழ்நாடு பூரா மெடிக்கல் காலேஜ். எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜ் கனவு உண்டுங்க. வெறும் எம்பிபிஎஸ். இன்னைக்கெல்லாம் வெறும் எம்பிபிஎஸ் படிச்சா மரியாதையே கிடையாது. அவன் கிராமத்துல இருந்து வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் கிடைச்சு படிச்சான். அவன் பேர் ஜீவானந்தாங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணான்னா, ஒரு கிராமத்துல போய் மருத்துவ சேவை பண்ணணும்ட்டு போய் ஆஸ்பத்திரி திறந்தான். ஏன்ப்பான்னு கேட்டா, இல்ல புதிய பூமி படத்துல எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து மலை மக்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பாரு. அதுல நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். பிற்காலகட்டத்துல நான் நியூயார்க்ல வந்து ஒரு நாடக அரங்கத்துக்கு முன்னாடி அவனை சந்திச்சேங்க. ரொம்ப பின்னாடி. எனக்கு ரொம்ப அவன ஆச்சரியமாவே இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்துல. அப்புறம் அவன் மேல் படிப்பு அங்கங்க போய் யுஎஸ் போயிட்டான். அதாவது திரைமொழி, திரை சித்தாந்தத்துல இன்ஸ்பயர் ஆகும்போது, ஒரு இயக்கத்தோட சேர்ந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிடுறோம். நீங்க டாக்டருக்கு படிச்சிருந்தாலும், இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும், ஏதோ ஒரு வகையில இயக்கத்தோட சேர்ந்து இன்ஸ்பயர் ஆயிடுவோம். விஜயோட திரைமொழியில, திரை சித்தாந்தத்துல எந்த இடத்துல நான் இன்ஸ்பயர் ஆக சொல்லுங்களேன். எக்ஸப்ட் சினிமா. அப்போ இந்த ஜெனரேஷன், அதாவது விஜய அட்ராக்ட் பண்ண விஜய் வந்து மாற்றத்தை தருவார், இல்லைன்னா வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒரு குரூப் எக்ஸப்ட் திரைக்கவர்ச்சியை தாண்டி வேற எதுவும் இல்ல. சித்தாந்தம் இல்ல. அப்போ மிக இயல்பாக வந்து அவர் பெரிய அளவுக்கான ஒரு ஓட்டிங் இதெல்லாம் கொண்டு வந்துருவாரு, சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்துருவாரு நான் நம்பவே இல்லை. எப்போதும் போல வந்து ஒரு 20% எந்த கட்சியும் வேண்டாம்னு நினைக்கிற தொகை இருக்கு. அந்த 20%த்துல கொஞ்சத்தை வந்து சீமான் எடுப்பாரு, மீதியை வந்து விஜய் எடுப்பாரு. சீமானுக்கும் விஜய்க்கும் போட்டினா விஜய் முன்னாடி இருப்பாரு. திமுகவுக்கும் அதிமுகவும் போட்டினா விஜய் முன்னாடி இருக்க முடியாது. அதாவது திமுக, அதிமுகக்கான போட்டிக்கு நடுவுல விஜய்ல என்டர் ஆகவே முடியாது. இந்த பேட்டில் அவரால் கலந்துக்கவே முடியாது. அவர் வந்து தனியா தான் இருப்பார் அப்படின்னு. அதான் விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டின்னு நீங்க வச்சுக்கிடலாம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து எது வந்து நமக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ தினமலர் சாணக்கியா ஒரு சர்வே பார்த்தாங்க காலையில. 38% அதிமுகவுக்கு, 33% திமுகவுக்கு, 22% டிவிகேக்கு. இந்த 22% பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ஒரு 20%ஆவோ 18%ஆவோ இல்ல 15%ஆவோ குறைஞ்சா, இப்ப என் கணக்கு 10ல இருந்து 12%ங்க. இவங்க 22ன்றாங்க. அது அவங்க கணக்கு. நம்ம அதுல விமர்சனம் வைக்கல. ஆனா என் கணக்குக்கும் அவங்க கணக்குக்கும் நடுவுல ஒரு நியூட்ரல் ஒரு இது போட்டீங்கன்னா 15% வந்ததுன்னா அவங்க கணக்குல ஒரு 7% உதைக்கும் இல்லைங்களா? அந்த 7% எங்க போய் சேரும்? நாம் தமிழருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதான். நாம் தமிழருக்கு போலாம், திமுகவுக்கு போலாம், அதிமுகவுக்கு போலாம். ஓகே. அவங்க சர்வேல நாம் தமிழரை பெரிய அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் தரல. ஆனா சித்தாந்தம், களப்பணி, கட்டமைப்பு இதுல விஜயா சீமானான்னு யோசிச்சு பாருங்க. சித்தாந்தம், களப்பணி, கட்டமைப்பு. சித்தாந்தத்துல சீமான் நான் சொல்ல மாட்டுக்கிறதுல. களப்பணியில பொறுத்த வரைக்கும் போராட்டம் நிறைய பண்றாரு. சீமான் நிறைய போராட்டத்தை செய்யறாரு. அதுலயும் அவங்க இருக்கிறாங்க. கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இனிமேதான் கட்டமைப்பு இன்னும் நம்ம தாவேக்கோட கட்டமைப்பு புரிஞ்சுக்கவே முடியல. அவங்களோட கட்டமைப்பு இப்போ வரையும் நம்மளால அவங்களோட கட்சி கட்டமைப்பு என்னன்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு. சீமானோட கட்டமைப்பு நம்ம தேர்தல் காலகட்டத்துல பார்த்திருக்கோம். எல்லா பகுதியிலும் எக்ஸஸோட வாக்கு வங்கி அவர் வச்சிருக்காரு. சில கொஞ்சம் பொலிட்டிக்கல் அனுபவம் கொண்ட நபர்கள் இருக்காங்க. ஆனா சமீப நாட்கள் அவங்களும் விலகி இருக்காங்க. கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகி இருக்காங்க. ஜெகதீச பாண்டியன் உள்ளிட்ட முக்கியமான நபர்களும் விலகி இருக்காங்க. சோ வந்து கட்டமைப்புல பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன் சார். கட்டமைப்போட பிரச்சனை சீமான் கட்சியில என்னன்னா, தொடர் தோல்விகள் வந்து சோர்வை கொடுக்குது. அதாவது இப்பவும் நான் தனியா தான் நிப்பேன், எப்பவும் நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கீழே இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவ அரசியல் உள்ளவன், அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் உள்ளவன், சரி இந்த கட்சியில நம்ம தொடர்ந்து இருந்து உழைப்பை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவன் விலகிடுறான். இதுதான் அதோட உண்மையான பிரச்சனை.
விஜய் கட்சியில அந்த இடத்துல ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா, நம்ம இருந்தா குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் ஆகலாம், இல்ல குறைஞ்சபட்சம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்னு நினைக்கிறவன் அங்க இருக்கிறான். அந்த இடத்துல கட்டமைப்புல அதாவது கீழே களப்பணியாற்றக்கூடிய செயல் வீரர்கள் விஜய் அணியில கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் நான் பார்க்கிறேன். ஆனா ஒரு நாளுமே செயல் வீரர்கள் வாக்குப்பதிவுல களப்பணியாளர்கள் இந்த ரெண்டு இடையில பெரிய வித்தியாசம் இருக்குங்க. வாக்குப்பதிவுங்கிறது ஒரு 20 நாள் பணி மாதிரி. நம்ம தேர்தல்னு ஒரு நாள சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ஒரு 20 நாள் நம்ம வேலை பார்க்க வேண்டியது வரும். அந்த தேர்தலோட நம்ம நாமினேஷன் ஃபாரம் தாக்கல்ல தொடங்கி நமக்கு வேலை இருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க அது. நாமினேஷன் ஃபார்ம் தாக்கல் பண்ண போகும்போது ஒரு ப்ரொசஷன் போறதுல இருந்து நமக்கு வேலை இருக்குங்க. உள்ள தாக்கல் பண்ண போறதுக்கு லிமிட்டட் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் போறதுக்கு நம்ம கிரௌடு காட்டணும். ஏன்னா சும்மா வந்து ஒருத்தர் தனியா நடந்து போய் நாமினேஷனை போட்டு வர முடியாதுங்க. அப்ப அதுக்கே நமக்கு வந்து வேலை இருக்கு. ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஜனங்களை இல்ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அவனை இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. இப்படி பல விஷயம் அதுல இருக்கு. அது நுணுக்கமான விஷயம் எல்லாமே. அதுல இருந்து ஆரம்பிச்சு வாக்குப்பதிவு வரைக்கும் தினமும் நிமிஷந்தோறும் வேலை இருக்கு. வேலைன்னா அனுபவம் மட்டும்தான் அதை டிசைட் பண்ணவே முடியுங்க. ஹார்ட் ஒர்க் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுகிற ஒரு விஷயத்துல ஸ்மார்ட்னஸ் இல்லாத ஒரு இயக்கம் பெரிய அளவுக்கு பணியாற்ற முடியாது. ஸ்மார்ட்னஸ் சீமான் அணியிலாவது இருக்கும். ஏன்னா அவங்க பல தேர்தலை சந்திச்சு வந்துட்டாங்க. விஜய் அணியில இருக்காது, ஸ்மார்ட்னஸ் இருக்காது. அதான் ஆவேசமா இருப்பாங்க, ரொம்ப வீராவேசமா பேசுவாங்க, தளபதி தான் எங்க உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்மார்ட்டா பண்ண முடியாது. இல்ல செங்கோட்டையன் போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாம் கூட இருக்காங்களே, அவங்க அந்த ஸ்மார்ட்னஸ் விஷயத்தை கைட் பண்ணுவாங்களே எப்படி? சரியான கேள்விதான். எங்க கைட் ஆவாங்கன்னா, செங்கோட்டையனோ இல்ல அவர் சார்ந்தவர்களோ அவங்களுக்குன்னு சில தொகுதிகள் வரும்ல, அங்க கைட் ஆயிடுவாங்க. தமிழ்நாடு பூரா அவங்க கைட் பண்ண வரமாட்டாங்க. என்னன்னா அந்த 20 நாள் பணி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிக்கணும்ல. இப்ப முதல் தேர்தல்ல நீங்க வந்து அனுபவம் தாங்க அடைய முடியும். 2006 விஜயகாந்த் அனுபவம் அடைந்தார். அவருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2011 தான். நடுவுல மக்களவை தேர்தல். 2011 தேர்தல்லயே அவர் கூட்டணிக்கு போயிட்டாரு. 50 சீட்டு கேட்டாரு, 41 சீட்டு கொடுத்தாங்க, கூட்டணி போயிட்டாரு. ஸோ அப்பவுமே நமக்கு அவரோட ரியல் மெரிட்டே தெரியாமலே போயிடுச்சு. அப்புறம் 2016 தேர்தல் மக்கள் நல கூட்டணி அது சரியா வரல. அப்புறம் தொடர் தோல்விகள் தான். இன்னைய தேதிக்கு அது 0.5% ரேஞ்சுக்கு தேமுதிக இருக்கு. விஜயகாந்தோட மரணத்துல பெரிய அனுதாபம் ஏற்பட்டுச்சு, அதனால ஓட்டு வங்கி கூடும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொம்மாத்தான விஷயங்க. பொறுத்து பார்க்கலாம். உங்களோட வருகைக்கு மிக நன்றி சார்.